ரெடியா? எப்போ ரெடி. கொஞ்சம் டேஸ்ட் பாருங்க. விட்டமின் ஏ, பி, சி மூணுமே இருக்கிறது பார்க்கலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு துவரம்பருப்பு இருக்குல்ல, அதை எடுத்து ஒரு 1/2 கப்பு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுருங்க. அதில் ஒரு 6 காஞ்ச மிளகாய் போட்டுக்கோங்க. போட்டு மூடி வச்சுருங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போது வாழைப்பூ இருக்குல்ல, அதை நான் எடுத்துருக்கேங்க. 3 பேருக்கு செய்ய போகிறேன். அதனால் நான் 3 கைப்பிடி அளவு எடுத்திருக்கேன். வாழைப்பூ ஒன்று வாங்கிட்டு வந்து அது எல்லாத்தையுமே கட் பண்ணி தண்ணி ஆட் பண்ணி கொஞ்சமாக மோர் ஊற்றி அது முழுகிற அளவுக்கு ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு 1 வாரம் வரைக்கும் ஸ்டோராக இருக்குங்க. இது நம்ம கல் உப்பு போட்டு பாயில் பண்ணிக்கலாம். இப்போ அதுக்குள்ளே நம்ம பருப்பு ஓடிடுச்சுங்க. இது எல்லாமே ஃபில்டர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இதை அடைக்க போகிறோம் ஜாரில். 6 மிளகாவை போட்டு பருப்பு எல்லாமே ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதையும் ஆட் பண்ணிவிட்டு பெருங்காயத்தூள், மஞ்சத்தூளுங்க போட்டு அடைச்சி எடுத்துருங்க. ரொம்ப நைஸாக அடைக்க வேண்டாம், வடைக்கு அடைப்போம்ல அந்த மாதிரி அடைச்சா போதுங்க. இது ரெடி ஆகிடுச்சி. அதுக்குள்ளே பாருங்கள், இதுவும் பாயில் ஆகிடுச்சி. இதை நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். இதில் உள்ள தண்ணியை நம்ம வேஸ்ட் பண்ணாமல் குடிச்சிடலாங்க. ஆனால் குடிக்க முடியாது, ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். இந்த மாதிரி பெப்பர் கொஞ்சம் அதிகமாக போட்டு நல்லா காரமாக குடிச்சிருங்க. உப்பு நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம், ஆனால் பெப்பரை மட்டும் போட்டு குடிச்சிருங்க. இப்போ ஒரு பேனில் 4 ஸ்பூன் ஆயில், 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுத்தம் பருப்புங்க. இப்போ அரைச்சி வச்சு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். அந்த பருப்பு கட்டி கட்டியாக இருக்குல்ல, அது எல்லாமே தூளாகிற வரைக்கும் நம்ம அதை நல்லா போட்டு ஃப்ரை பண்ணுங்க. எண்ணெய் வேணுன்னா நீங்கள் நடுவில் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இதுக்கு தேவையான சால்ட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பெண்கள் வாரத்தில் 3 நாள் வாழைப்பூ சாப்பிடணும்னு சொல்கிறாங்க. அதனால் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோதாங்க. இப்போ பாருங்கள், பருப்பு நல்லா ஓரளவு உதிரி ஆகிடுச்சு பார்த்தீங்களா? இது ஒரு 20 to 25 மினிட்ஸ் ஆகுங்க இந்த மாதிரி ரோஸ்ட் ஆகிறதுக்கு. இதை இன்னொரு மெத்தட்லேயும் பண்ணலாம். நான் கமெண்ட் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அது அதிகமாக ஆயில் செலவாகாதுங்க. எல்லா வாழைப்பூவும் போட்டு நல்லா கிளறி விட்டால் சூப்பரான வாழைப்பூ பருப்பு சொல்லி தயாராகிடுச்சு. ஸ்ட்ரெஸ்க்கு இது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஈவினிங் சூப்பர் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா பை பை. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.